Welcome to Mahabharata Maths Academy. நம்ம இன்னைக்கு exercise 2.4 exercise 2.4ல second and third problem solve பண்ண போறோம். Okay, if z equal to x plus iy, find the following in rectangular form. rectangular form என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். x plus iy form தான் rectangular form. ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட். அந்த ஃபார்முக்கு நம்ம இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் solution. Z equal to x plus iy னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ரியல் பார்ட் ஆஃப் 1 by z என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெறுமனே z க்கு ரியல் பார்ட் கேட்டாங்க, நமக்கு தெரியும் xங்கிறது ரியல் பார்ட், yங்கிறது இந்த yங்கிறது இமேஜினரி பார்ட் தெரியும். பட் இங்கே 1 by z க்கு ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 1 by z கண்டுபிடிச்சிட்டு இந்த 1 by z முடிச்சுட்டு அதுக்கு ரியல் பார்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ 1 by z equal to 1 by z என்னன்னு தெரியுதா? z-ஓட இன்வர்ஸ், அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்ப்போம். 1 by x plus iy. எப்போவுமே டிவிஷனில் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு அதோட காஞ்சுகேட்டால் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதாவது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். இதோட காஞ்சுகேட் என்ன? x minus iy. ஸோ x minus iy by x minus iy. ஓகேயா? ஸோ 1 into x minus iy, நியூமரேட்டர் into நியூமரேட்டர் x minus iy. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். a plus ib into a minus ib equal to a squared plus b squared. டைரெக்டாக போட்டுருங்க. ஸோ x squared plus y squared. ஸோ which is equal to, இப்போ ரியல் பார்ட் தனித்தனியாக பிரிச்சுடுங்க. x by x squared plus y squared minus I into y by x squared plus y squared. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அப்போது கொஸ்டின் கேட்டது என்னது? real part of 1 by z. அப்போ இதில் ரியல் பார்ட் என்ன? x by x square plus y square. That's all. Okay, finish. Number 2 வருமா? Number 2 என்ன சொல்லுது? real part of I into z conjugate. முதல்ல z conjugate என்னன்னு எழுதி அதை ஐயால மல்டிப்ளை பண்ணிட்டு ரியல் பார்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 2 real part of I z conjugate. முதல்ல I into z conjugate கண்டுபிடிச்சோமா? I into z conjugate என்ன? x minus iy. உள்ள ஐயால மல்டிப்ளை பண்ணுங்க. ix minus I squared y. So which is equal to I squared value என்ன? minus 1. So இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் y. y plus ix. இதான் என்னது? I z conjugate கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கு ரியல் பார்ட் எடுத்து எழுத போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் I z conjugate equal to ரியல் பார்ட் என்ன? y. I இருக்கிற பார்ட்டுக்கு பேர் தான் இமேஜினரி பார்ட். நார்மலாக x plus iy-னா yங்கிறது இமேஜினரி பார்ட்டாக வரும். பட் இங்கே என்ன வருது? ரியல் பார்ட் வந்து y. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சப்டிவிஷன் 3 போடுவோம். என்ன சொல்லுது? இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z conjugate minus 4i. முதல்ல இந்த உள்ளே இருக்கிறது இல்லையா, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா இதுக்கு? ஓகே, கொஷின் இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z conjugate minus 4i. ஸோ 3z plus 4z conjugate minus 4i equal to z-க்கு என்ன சொல்லியிருக்காங்க? x plus iy அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதைத்தான் அப்ளை பண்ணணும். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? x plus iy அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்கனால z-க்கு பதிலாக நம்ம x plus iy தான் போட போகிறோம். x plus iy plus 4 into z conjugate. 4 into z conjugate என்ன? x minus iy. இங்கே என்ன இருக்குது? minus 4i. அது அப்படியே எழுதிக்கிறோம். minus 4i. So which is equal to
இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிறோமா? 3x, ஃபர்ஸ்ட் ஒன்னில் ரியல் பார்ட்டு 3x, செகண்ட் ஒன்னில் ரியல் பார்ட்டு 4x, அண்ட் தென் தேர்ட் ஒன் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தான் என்னது ரியல் பார்ட் ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி பார்ட் எழுதுவோம். 3 இன்ட்டு ஐ ஐயை நான் வெளியே போட்டாச்சு. ஸோ 3y, ஃபர்ஸ்ட் ஒன்னில் இமேஜினரி பார்ட் 3y, செகண்ட் ஒன்னில் இமேஜினரி பார்ட்டு மைனஸ் 4y. நான் வெளியே ப்ளஸ் ஐ தான் போட்டிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்கனால உள்ளே நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 4y, இங்கே ஒரு மைனஸ் 4 இருக்குது. நான் ஐயை வெளியே போட்டேன், அதனால் மைனஸ் 4 மட்டும் எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் தானே, 3x 4x. அப்போ என்ன கிடைக்கும்? 7x ப்ளஸ் I இன்ட்டு 3y மைனஸ் 4y மைனஸ் y. ஸோ மைனஸ் y மைனஸ் 4. ஓகேயா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இமேஜினரி பார்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்னது? ஐ வரக்கூடிய பார்ட். ஓகேயா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். ஓகேயா? அதனால் இது ப்ளஸில் தான் இருக்கணும். இங்கே மைனஸ் ஒருவேளை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கனாலும் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 அப்படின்னு வருமா? அந்த இடத்துல நீங்கள் இப்போது இந்த இடத்துல நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 7x மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4ன்னு வரும். அப்போ டக்குன்னு இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒய் ப்ளஸ் 4ன்னு எழுதுனீங்கன்னா ராங். ஓகே, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ். ஓகே, இங்கே நடுவில் என்ன தான் இருக்கணும்? ப்ளஸ் தான் இருக்கணும். அதனால ப்ளஸ் வச்சுட்டு இந்த பார்ட்டு தான் என்ன பார்ட்டு? இமேஜினரி பார்ட். அப்படி மைனஸ் எடுத்தீங்கனாலும் இதை என்ன பண்ணுங்க? இந்த மைனஸை இதோட சேர்த்து தான் ஆன்சரில் எழுதணும். ஓகே, ஸோ imaginary part of 3z plus 4z conjugate minus 4i equal to என்ன கிடைக்குது? minus y minus 4. That's all. Okay, okay, next question number 3 போடுவோம். question number 3 என்ன சொல்லுது? if z equal to 2 minus I, sorry, is it 1 equal to 2 minus I, is it 2 equal to minus 4 plus 3i. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? இன்வர்ஸ் ஆஃப் z1, இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 அண்ட் z1 by z2. இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். z1 into z2க்கு அண்ட் தென் டிவிஷனுக்கும் இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம் சொல்யூஷன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3i. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2. ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிப்போம். இன்வர்ஸ் ஆஃப் z1 into z2, z1 z2. இன்வர்ஸ் ஆஃப் z1 z2னா எப்படி போடணும்? 1 by z1 z2, அவ்வளோதான். ஸோ கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, 1 by z1 into z2 equal to 1 by z1 எவ்வளவு? 2 minus I. அல்லது z1 z2 கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணாலும் சரிதான், அல்லது நம்ம டைரெக்டாகவே என்ன செஞ்சிடலாம்? டிவைட் பண்ணாலும் சரிதான். இதுதான் ஈஸியாக இருக்கும். 1 by 2 minus I into minus 4 plus 3i which is equal to, இந்த ரெண்டையும் என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by real into real part minus 4 2s are 8, imaginary part minus into plus minus, and then I square ஒரு minus வரும், so plus ஆயிரும், and then 1 into 3 3, okay, plus I into real part imaginary part 2 into 3 6, and then minus real imaginary part real part minus into minus plus 1 into 4 4, which is equal to 1 by minus 8 plus 3 minus 5, 6 plus 4 10 plus 10i. இப்போ நம்ம இந்த ரெண்டுலேயும் 5 காமனாக இருக்குது, அதை கூட என்ன செஞ்சிடலாம்? வெளியே எடுத்துடலாம்.
which is equal to 1 by 5 வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1 by 1 minus 1 plus 2i. ஓகே, இப்போ நான் இதோட காஞ்சுகேட்டால் என்ன பண்ண போகிறேன், மேலே கீழே மல்டிப்ளை பண்ண போகிறேன். -1 plus 2i ஓட காஞ்சுகேட்டு -1 minus 2i. ஸோ -1 minus 2i by -1 minus 2i. நீங்கள் அப்படி வெளியே எடுக்காமல் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, -5 plus 10i ஓட காஞ்சுகேட் என்ன -5 minus 10i. அதெல்லாம் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, இது ஒரு சின்ன நம்பராக வந்துடும். அதனால தான் வெளியே எடுத்து போடுறது. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 5 into மல்டிப்ளை பண்ணுங்க நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் 1 into -1 minus 2i. ஸோ -1 minus 2i by a plus b into a minus bi. a plus ib into a minus ib equal to a squared plus b squared. அவ்வளோதான். ஸோ 1 squared அதாவது -1 squared plus 2 squared which is equal to 1 by 5 into -1 minus 2i by 1 squared order value 1 plus 4, so 5. Okay, standard form கொண்டு வரணும்னா ஒன்று இந்த 5 வெளியே எடுத்துருங்க, 1 by 25 into -1 minus 2i இருக்கட்டும், அல்ல இதை உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ -1 by 25 minus I into 2 by 25. இதான் என்னது, ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஒரு ரியல் பார்ட்டு ஒரு இமேஜினரி பார்ட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப், இது முடிச்சிட்டோம். z1 இன்வர்ஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2, z1 டிவைடட் பை z2. அப்போ என்ன கிடைக்கும், இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2 equal to என்ன வரும், இதோட இன்வர்ஸ் அப்படின்னா இதை 1 by z1 by z2, that is இதோட ரெசிப்ரோக்கல். அவ்வளோதான், z2 by z1 கண்டுபிடிச்சா போதும். ஓகேயா, அப்போ z2 by z1, z2 என்ன, z2 equal to -4 plus 3i, -4 plus 3i by 2 minus i, 2 minus i. இப்போ டிவிஷன்னால என்ன செய்யணும், டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். 2 minus i ஓட காஞ்சுகேட் 2 plus i by 2 plus i. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட் -8, imaginary part into imaginary part 3i squared. I squared ஓட வேல்யூ -1, ஸோ -3 plus I into real part, imaginary part, -4 into I. So -4, 3 into 2, 6, imaginary part, real part, by, இது a minus ib, a plus ib, a squared plus b squared, which is equal to -8 minus 3, -11, -4 plus 6 plus 2, so 2i divided by 2 square plus 1 square 5. So பிரிச்சு எழுதணும்னா -11 by 5 plus I into 2 by 5. ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துருச்சா, ஒரு ரியல் பார்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட். ஓகே, ரிமைனிங் இந்த எக்ஸசைஸில் உள்ள மீதி ப்ராப்ளம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். ஃபார் more videos, more problems, subscribe our channel, like, share and subscribe. Thank you.